ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதார் ஆப்பில் நம்ம அட்ரஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான். இதுக்காக நீங்கள் ஆஃபீஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மொபைல்லே ஈஸியாக நம்மளோட அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணணும், எவ்வளோ டைம் ஆகும், எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா, முதல்ல நீங்கள் அஃபிஷியல் ஆதார் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோரில் போய் எம் ஆதார் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணா ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் எம் ஆதார் ஆப் வந்து வரும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பரை வந்து அதுல என்ட்ரு பண்ணுங்க. நீங்க உங்க ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணதுமே உங்க ஆதார்ல லிங்க் ஆயிருக்க மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபியை அதுல வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு உள்ள போங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ஆதாருக்கு மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகி இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா அட்ரஸ் அப்டேட் ஆப்ஷன். இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் லாகின் ஆனதுக்கு அப்புறம் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து சர்வீஸ் இல்லை அப்டேட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதில் வந்து அப்டேட் ஆதார் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நியூ அட்ரஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா, சிட்டி, பின்கோடு இது எல்லாமே மிஸ்டேக் இல்லாமல் கவனமாக என்ட்ரு பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுறது. நீங்கள் அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணி என்னென்ன ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணலாம்னா, உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில், பேங்க் பாஸ்புக், இல்லை ரெண்டல் அக்ரிமெண்ட், இல்லை ஃபேமிலி மெம்பரோட ஆதார், இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். போட்டோ வந்து கிளியரா இருக்கணும், பிளர்ரா இல்லாம இருக்கணும். சப்போஸ் பிளர்ரா வந்து இருந்தா அந்த இது வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா பேமெண்ட். எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அமௌண்ட் வந்து பே பண்ண வந்து சொல்லுவாங்க. அப்ராக்சிமேட்டா 50 இருந்து 75 ருபீஸ் வரைக்கும் இருக்கும். யூபிஐ மூலமா இல்ல கார்டு மூலமா வந்து நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்க ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸ்டேட்டஸ் அண்ட் அப்ரூவல் ஸ்டேஜ். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு URN நம்பர் வந்து கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணலாம். யூஸ்வலாக 5 to 10 டேஸ்லேயே இது வந்து அப்டேட் ஆயிரும். அப்ரூவ் ஆனதும் புதிய ஆதார் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இம்பார்ட்டன்டான திங் வந்து என்னன்னா, உங்கள் மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கணும். கரெக்ட் டாக்குமெண்ட்டை தான் அப்லோட் பண்ணணும். எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருந்தாலுமே உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ், ஜாப் அப்டேட் இந்த இதுக்கு வந்து இப்போயே போய் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.